Hi everyone. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலோட நாமன்கிளேச்சரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலில் நிறைய ஆங்கிள் இருக்குது. இப்போ அந்த ஆங்கிளை பற்றி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அதோட பார்ட்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சால் தான் ஆங்கிள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம பார்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிறையா பார்ட்ஸ் இருக்குது. ஷாங்க் இருக்குது, ஃப்ளாங்க் இருக்குது, ஃபேஸு, ஹீலு, நோஸ் ரேடியஸ், கட்டிங் எட்ஜ் இப்படி சொல்லிட்டு நிறையா பார்ட்ஸ் இருக்குது. இப்போ அதை ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆங்கிள் போனோம்னா ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா ஷாங்க்கு. இப்போ ஷாங்க்கில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷாங்க்குனா எதுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் ஷாங்க்கு. இங்கே ஹேச்சிங் ஆகிருக்கு அப்படின்னா என்னென்னா இன்னும் லென்த்தாக இருக்கிறதா அர்த்தம். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் ஷாங்க்கு. இது எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அது அதோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எப்படி இருக்குது, ரெக்டாங்குலராக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஷாங்க்கு கிரைண்டிங்கே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்மளுக்கே தெரியும். நம்ம சைடு ரேக் ஆங்கிள் கிரைண்டிங் பண்ணுவோம், எண்டு கட்டிங் எட்ஜ் கிரைண்டிங் பண்ணுவோம், நிறையா பேக் ரேக் ஆங்கிள், சைடு ரேக் ஆங்கிள் எல்லாமே கிரைண்டிங் பண்ணுவோம். ஆனால் அந்த ஷாங்க்கை மட்டும் கிரைண்டிங்கே பண்ண மாட்டோம். அதை தான் கொடுத்துருக்காங்க. நாட் கிரைண்டிங் டு ஃபார்ம் ஏ கட்டிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்கில் எப்படின்னா கொடுத்துருப்பாங்கன்னா கிரவுண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிரவுண்டுனா ஒன்றுமே இல்லை, கிரைண்டிங் தான் கிரவுண்டு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஷாங்க்கு தான் இந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலோட ஒரு முக்கியமான பார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெயின் பாடி ஆஃப் த டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஷாங்க்கில் தான் டூலை ஹோல்டே பண்ணுவோம். இந்த 4 பாயிண்ட் தான் ஷாங்க்கை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ அடுத்த பார்ட்ஸ் என்னென்னா ஃப்ளாங்க்கு. ஃப்ளாங்க்குங்கிறது நமக்கு 2 ஃப்ளாங்க் இருக்குது. இங்கே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸும் ஃப்ளாங்க்கு தான், இந்த சர்ஃபேஸும் ஃப்ளாங்க்கு தான். 2 ஃப்ளாங்க் இருக்குன்னா அது வெவ்வேறு பேரில் சொல்லுவாங்க. இது சைடு ஃப்ளாங்க். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸ் சைடு ஃப்ளாங்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த சர்ஃபேஸ் எண்டு ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 4 பாயிண்ட்ஸ் முக்கியமாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆங்கிள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் கட்டிங் எட்ஜ். இது சைடு கட்டிங் எட்ஜு. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது எண்டு கட்டிங் எட்ஜு. அதே மாதிரி கீழே இருக்குதும் அதே தான். இதுவும் எண்டு கட்டிங் எட்ஜ் தான், இதுவும் சைடு கட்டிங் எட்ஜ் தான். இது சைடு கட்டிங் எட்ஜு, இதுவும் சைடு கட்டிங் எட்ஜு. இது எண்டு கட்டிங் எட்ஜு, இதுவும் எண்டு கட்டிங் எட்ஜு. இந்த இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் சைடு ஃப்ளாங்க்கு, இது எண்டு ஃப்ளாங்க்கு. இப்போ இப்போ நம்ம டெஃபினிஷன் வந்துடலாம். ஃப்ளாங்க்குங்கிறது டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டிங் எட்ஜ் இருக்குல்ல, அந்த கட்டிங் எட்ஜில் பக்கத்தில் இருக்கிறது தான் ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் கட்டிங் எட்ஜு. இப்போ கட்டிங் எட்ஜ் பக்கத்தில், அதாவது அட்ஜசன்ட்னா பக்கத்துலன்னு அர்த்தம் தமிழில், அதுதான் டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. கட்டிங் எட்ஜு பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஃபேஸும் இருக்குது, கீழே ஃப்ளாங்க்கும் இருக்குது. பாருங்களேன், இதுதான கட்டிங் எட்ஜு. இந்த கட்டிங் எட்ஜ் மேலே ஃபேஸ் இருக்குது, கீழே ஃப்ளாங்க் இருக்குது. அதுதான் அந்த டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், த சர்ஃபேஸ் ஆர் சர்ஃபேஸ் பிலோ அண்ட் அட்ஜசன்ட் டு த கட்டிங் எட்ஜ். வெறுமனே அட்ஜசன்ட் கொடுத்தா நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அட்ஜசன்ட் கொடுத்துட்டா ஃபேஸும் பக்கத்தில் இருக்குது, ஃப்ளாங்க்கும் பக்கத்தில் இருக்குது. அதுக்காண்டி தான் அவங்க பிலோ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. த சர்ஃபேஸ் ஆர் சர்ஃபேஸ் பிலோ அண்ட் அட்ஜசன்ட் டு த கட்டிங் எட்ஜ். அதாவது கட்டிங் எட்ஜுக்கு கீழே அட்ஜசண்ட்டாக இருக்குன்னா அது ஃப்ளாங்க்கு. அதே கட்டிங் எட்ஜுக்கு மேலே அட்ஜசண்ட்டாக இருக்குன்னா அது ஃபேஸு. அவ்வளோதான். இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த கட்டிங் எட்ஜ் இருக்குல்ல, இந்த கட்டிங் எட்ஜுக்கு மேலே அட்ஜசன்ட்னா ஃபேஸு, கீழே அட்ஜசன்ட்னா ஃப்ளாங்க்கு. அவ்வளோதான். இப்போ அந்த 4 பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் மறந்துடவே கூடாது. அது என்னென்ன பார்ட்ஸ்னால் இது சைடு கட்டிங் எட்ஜு, இதுவும் சைடு கட்டிங் எட்ஜ் தான், இது எண்டு கட்டிங் எட்ஜு, இதுவும் எண்டு கட்டிங் எட்ஜு, இது சைடு ஃப்ளாங்க்கு, இது எண்டு ஃப்ளாங்க்கு. இது மட்டும் நல்லா கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த பார்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ளாங்க்குக்கு அப்புறம் நம்ம அடுத்த பார்க்க போகிற பார்ட்ஸ் ஃபேஸுங்கிறது இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் தான் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸில் என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம ஒரு மிஷினிங் ஆப்ரேஷன் பண்ணுறோம், இப்போ ஒரு ஒர்க் பீஸ் மிஷினிங் பண்ணுறோம்னா அதில் வருதில்ல சிப்ஸு, அந்த சிப்ஸ்லாம் இந்த ஃபேஸில் தான் ஸ்லைட் ஆகும். அதுதான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. த ஃபேஸ் ஆஃப் த கட்டிங் டூல் இஸ் தட் த சர்ஃபேஸ் எகெயின்ஸ்ட் வித் சிப்ஸ் ஸ்லைட்ஸ் அப்வர்ட்ஸ். அதாவது நம்ம மிஷினிங் பண்ணுறப்ப சிப்ஸ் எல்லாம் அதில் ஸ்லைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்ஃபேஸ் தான் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்ட்ஸ் என்னென்னா ஹீலு.
ஹீலுங்கிறது ஒன்றுமே இல்லை, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃப்ளாங்க் அண்ட் பேஸ் சர்ஃபேஸ். அதாவது இதுதான் வந்துட்டு பேஸ், ஓகேவா? இது வந்துட்டு ஷாங்க்கு, இது வந்து பேஸுங்கிறது ஷாங்க்கு வந்து எதில் கீழே சீட் ஆகுதோ அதுதான் வந்து பேஸு. இப்போ அந்த பேஸ் லைன் அப்படியே நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே வரேன், இங்கேருந்து அப்படியே பேஸ் லைன் வருது. வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து ஃப்ளாங்க் நம்ம சொன்னோமா, அந்த ஃப்ளாங்கில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இந்த ஃப்ளாங்க்கும் இந்த பேஸ் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்டு. இன்டர்செக்ட்னா ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து மீட் ஆகுறது, அதுதான் வந்து இன்டர்செக்ட்னு சொல்லுவாங்க. இந்த பேஸோட லைனும் இந்த ஃப்ளாங்கோட லைனும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்த தான் வந்து ஹீல்னு சொல்கிறாங்க. அதை தான் டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க. A line of intersection of flank and base of the surface is known as heel of single point cutting tool. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த பேஸோட லைன் வந்து இப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டே வருது, இது வந்து ஃப்ளாங்க்கு. இந்த ஃப்ளாங்கோட லைன் வந்து ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அப்போ இன்டர்செக்ட் ஆகிற அந்த இடம் தான் வந்து ஹீல்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்துட்டு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலில் ஹீல் அப்படின்ட்டு ஒரு பார்ட்ஸாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்ட்ஸ் பார்க்க போகிறோம்னா நோஸுங்கிறது என்னென்னா, இந்த பாயிண்ட்டு தான் நோஸு. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இது வந்துட்டு சைடு கட்டிங் எட்ஜு, இது வந்து எண்டு கட்டிங் எட்ஜு. இந்த சைடு கட்டிங் எட்ஜும் எண்டு கட்டிங் எட்ஜும் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, அந்த பாயிண்ட்டு தான் வந்துட்டு நோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோஸுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா கட்டிங் பாயிண்ட்டு. இது ஒரு முக்கியமான கொஷின்னு. நோஸுக்கு வந்து அனதர் நேம் ஆஃப் நோஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, அது வந்து என்ன ஆன்சர் வரும்னா கட்டிங் பாயிண்ட்டு. நோஸ் வந்து என்னென்னா இந்த சைடு கட்டிங் எட்ஜும் எண்டு கட்டிங் எட்ஜும் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, அந்த பார்ட்ஸுக்கு பேர் தான் நோஸு. இப்போ நம்ம வந்து அடுத்த பார்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்த பார்ட் வந்து நோஸ் ரேடியஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸாக தான் பார்த்தோம், இந்த சைடு கட்டிங் எட்ஜும் எண்டு கட்டிங் எட்ஜும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்த வந்து நோஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த நோஸ் எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன கருவேச்சராக இருக்கும், ஓகேவா? அந்த சின்ன கருவேச்சர் தான் வந்து நோஸ் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் நோஸ் ரேடியஸ் தராங்கன்னா, இந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலில் நோஸ் ரேடியஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து மிஷினிங் பண்ணுறாரு, ஹை ஸ்பீடில் வச்சு லோ ஃபீல்டில் கொடுத்தாலும் அவருக்கு வந்து ஃபினிஷிங்கே வரல. முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் வந்து அந்த நோஸ் ரேடியஸ் வந்து அதிகமாக வச்சுருக்க மாட்டார், நோஸ் ரேடியஸ் கம்மியாக வச்சு மிஷினிங் பண்ணியிருப்பார். அதனால் அவருக்கு இந்த மாதிரி டிஃபெக்ட் ஏற்படும். இது வந்து நோஸ் ரேடியஸ் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. இப்போ வந்து நம்ம நோஸ் ரேடியஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதுவே நோஸ் ரேடியஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து வரவே வராது. என்ன தான் அவங்க வந்துட்டு மிஷினை வந்து ஹை ஸ்பீடில் போட்டு லோ ஃபீல்டில் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் தான் வரும். இதுதான் வந்துட்டு நோஸ் ரேடியஸு. இப்போ நம்ம வந்து ஆங்கிள் வந்து பார்க்க போயிடலாம். ஆங்கிள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 4 பார்ட்ஸு என்னென்னாக்கா சைடு கட்டிங் எட்ஜு, எண்டு கட்டிங் எட்ஜு, சைடு ரேக்கு, சைடு ஃப்ளாங்க்கு, எண்டு ஃப்ளாங்க்கு, இந்த 4 பார்ட்டும் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஆங்கிள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். திரும்ப வேணால் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு சைடு கட்டிங் எட்ஜு, இது சைடு கட்டிங் எட்ஜுனா கீழே இருக்கிறதும் சைடு கட்டிங் எட்ஜு தான். இது வந்துட்டு எண்டு கட்டிங் எட்ஜு, இதுவும் எண்டு கட்டிங் எட்ஜு, இது வந்து சைடு ஃப்ளாங்க்கு, இது வந்து எண்டு ஃப்ளாங்க்கு. இந்த 4 பார்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆங்கிள் வந்து ஈஸியாக டக்குன்னு நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம ஆங்கிளில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். இப்போ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள்னால் ஃபஸ்ட்டு சைடு கட்டிங் எட்ஜ் எது? இப்போ லேத்தில் சைடு கட்டிங் எட்ஜுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னோமா, இந்த லைன்லேருந்து இந்த லைன் தான் சைடு கட்டிங் எட்ஜுன்னு சொன்னோம். மேலே சைடு கட்டிங் எட்ஜுனா கீழேயும் இதான் சைடு கட்டிங் எட்ஜ். இப்போ இந்த சைடு கட்டிங் எட்ஜ் லைனை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோம். இதான் சைடு கட்டிங் எட்ஜ் லைனு. இந்த லைனை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேஸு. இந்த பேஸுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறாங்க, இதுதான் பேஸு. இந்த பேஸுக்கு பேரலாக இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு உள்ள ஆங்கிள் தான் வந்து சைடு கட்டிங் எட்ஜ், ஓகேவா? இப்போ சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள்னால் அதிலே இருக்குது சைடு கட்டிங் எட்ஜ். அந்த சைடு கட்டிங் எட்ஜோட இதை வந்து சைடு கட்டிங் எட்ஜை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இதுதான் சைடு கட்டிங் எட்ஜு. அதை அப்படியே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சா? ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேஸுக்கு பேரலாக ஒரு லைனை வந்து நம்ம வரைகிறோம். எப்பொழுதுமே சைடு கட்டிங் எட்ஜ்னால் நம்ம வந்து இந்த கட்டிங் டூலோட பேஸை தான் பேஸுக்கு கம்பேர் பண்ணி தான் நம்ம ஆங்கிளே சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து சைடு கட்டிங் எஜோட ஆங்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பேரலாக ஒரு லைனை வரைஞ்சிட்டோம்னா அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டுள்ள ஆங்கிள் தான் வந்து சைடு கட்டிங் எஜ் ஆங்கிள். அதை தான் டெஃபினிஷனில் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த சைடு கட்டிங் எஜ் ஆஃப் த டூல் அண்ட் ஷாங்க் ஆஃப் த டூல். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரலன்ற ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பேரல் அங்கே வந்து மென்ஷன் பண்ணோம். இப்போ நம்ம வந்து சைடு கட்டிங் எஜ் ஆங்கிள் வந்துட்டு நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணுறோம்ல, அது எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும்னா 25 டிகிரிலேருந்து 40 டிகிரி இருக்கணும். ஸ்டாண்டர்டாக எல்லோரும் எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னா 30 டிகிரி. ஸ்டாண்டர்டாக எல்லாம் 30 டிகிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரேஞ்ச் வந்து 25 டிகிரி டு 30 டிகிரி. ஓகேவா? இதுதான் வந்துட்டு சைடு கட்டிங் எஜ் ஆங்கிள். அதே மாதிரி எண்டு கட்டிங் எஜ் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா, அதே மாதிரி எண்டு கட்டிங் எஜ் ஆங்கிள்னால் எண்டு கட்டிங் எஜ் எங்கே இருக்குது? இதுவும் எண்டு கட்டிங் எஜ் தான், இதுவும் எண்டு கட்டிங் எஜ் தான். இது எண்டு கட்டிங் எஜ் ஆங்கிள் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறாங்க. லைன் வரைஞ்சால் அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட உள்ள ஆங்கிள் தான் வந்துட்டு எண்டு கட்டிங் எஜ் ஆங்கிள். திரும்ப சொல்கிறேன், இது வந்து எண்டு கட்டிங் எஜ்ஜு, இது வந்து சைடு கட்டிங் எஜ்ஜு. இப்போ இது எண்டு கட்டிங் எஜ்ஜுனா கீழே இருக்கிறதும் எண்டு கட்டிங் எஜ்ஜு தான். இந்த எண்டு கட்டிங் எஜ்ஜு வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே போகிறாங்க. அதான் ஹிடன் லைன்ஸில் போட்டிருக்காங்க. அதை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறாங்க. அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட உள்ள ஆங்கிள் தான் வந்துட்டு எண்டு கட்டிங் எஜ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சைடு ரிலீஃப் ஆங்கிள். இப்போ எண்டு கட்டிங் எஜ் சைடு கட்டிங் எஜ்ஜுக்கு நம்ம என்ன பண்ணோம், எண்டு கட்டிங் ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம், சைடு கட்டிங் ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த சைடு ரிலீஃப் ஆங்கிளுக்கு நம்ம என்ன எடுக்கணும்னா சைடு ஃப்ளாங்க் எடுக்கணும். அதுதான் சைடு ரிலீஃப் வந்து எஃப்ல முடியுதா, அது ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடு ரிலீஃப்னா சைடு ஃப்ளாங்க் எடுக்கணும். இப்போ இதில் எது சைடு ஃப்ளாங்க்? இதுதான் வந்து சைடு ஃப்ளாங்க்கு. இது வந்துட்டு என்ன ஃப்ளாங்க்கு? எண்டு ஃப்ளாங்க்கு. இப்போ இந்த சைடு ஃப்ளாங்கோட அப்படியே அந்த சைடு ஃப்ளாங்க் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ஹிடன் லைன்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறாங்க. அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட உள்ள ஆங்கிள் தான் சைடு ரிலீஃப் ஆங்கிள். இப்போ சைடு ரிலீஃப் ஆங்கிள்னால் நம்ம என்ன எடுக்கணும், சைடு ஃப்ளாங்க் எடுத்துக்கணும். அந்த சைடு ஃப்ளாங்கை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை ட்ராப் பண்ணுறாங்க. அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட உள்ள ஆங்கிள் தான் சைடு ரிலீஃப் ஆங்கிள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற பார்ட்ஸ் வந்து எண்டு ரிலீஃப் ஆங்கிள். எண்டு ரிலீஃப் ஆங்கிளுக்கும் அதே மாதிரி தான். எண்டு ரிலீஃபுங்கிறது எண்டு ஃப்ளாங்க் எடுத்துக்கணும். இப்போ இதில் எது எண்டு ஃப்ளாங்க்கு? இந்த பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் தான் எண்டு ஃப்ளாங்க்கு. அப்போ இந்த லைனை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணிட்டு அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட உள்ள ஆங்கிள் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எண்டு ரிலீஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் டெஃபினிஷனில் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் த ஆங்கிள் மேடு பை த எண்டு ஃப்ளாங்க் டு த பிளெயின் பர்பண்டிகுலர் டு த பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பியும் சொல்கிறேன், எண்டு ரிலீஃப் ஆங்கிள்னால் என்னென்னா இந்த எண்டு ஃப்ளாங்க் இருக்குல்ல, அந்த எண்டு ஃப்ளாங்க்குக்கு அந்த எண்டு ஃப்ளாங்க் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு பேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ராப் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு என்னது எண்டு ரிலீஃப் ஆங்கிள். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற பார்ட் வந்து பேக் ரேக் ஆங்கிள், சைடு ரேக் ஆங்கிள். இப்போ பேக் ரேக் ஆங்கிள்னால் என்னென்னா ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் வந்து இன்க்ளைன் டுவோர்ட்ஸ் பேக், அதுதான் வந்துட்டு பேக் ரேக் ஆங்கிள். இப்போ இங்கே பாருங்களேன், இதுதான் ஃபேஸ். இந்த ஃபேஸ் வந்து பேக் சைடில் இன்க்ளைண்டாக போகுது. இன்க்ளைண்டு ஸ்லோப்பு ரெண்டுமே ஒன்று தான். ஃபேஸ் வந்து இன்க்ளைண்டாக பேக் சைடில் போணுச்சுன்னா அது வந்துட்டு பேக் ரேக் ஆங்கிள். சப்போஸ் அதுவே வந்துட்டு இந்த ரேக் வந்து சைடாக போகுது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இப்படி சைடாக போனால் அது வந்து சைடு ரேக் ஆங்கிள். இப்போ பேக் ரேக் ஆங்கிள் பார்த்துடலாம். பேக் ரேக் ஆங்கிள்னால் என்னென்னா அந்த ஃபேஸ் வந்து இன்க்ளைன் டுவோர்ட்ஸ் பேக்கு. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, இன்க்ளைண்டு பேக்வேர்டாக போகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக் ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சைடு ரேக் ஆங்கிள். இப்போ சைடு ரேக் ஆங்கிள் இந்த இமேஜாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இந்த இமேஜில் பாருங்கள், சைடு ரேக் ஆங்கிள் இதுதான் ஃபேஸாக. அந்த ஃபேஸ் வந்து எப்படி ஸ்லோப்பாக இருக்குன்னா சைடாக இருக்குது பாருங்கள். ஸ்லோப் வந்து சைடாக இருக்கனால இது வந்து சைடு ரேக் ஆங்கிள். சப்போஸ் பேக் ரேக் ஆங்கிள் இப்படி இந்த சைடு பார்க்கணும். இந்த சைடு பார்த்தா இதுதான் பேக் ரேக் ஆங்கிள். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பேக் ரேக் ஆங்கிள், சைடு ரேக் ஆங்கிள் டூல் யூஸ் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து எப்படி டெஃபினிஷனாக ஈஸியாக இருக்கும். இன்க்ளைன் டுவோர்ட்ஸ் பேக்னா பேக் ரேக் ஆங்கிள், இன்க்ளைன் டுவோர்ட்ஸ் சைடு அப்படின்னா சைடு ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோஸ் ரேடியஸ். நோஸ் ரேடியஸ் தான் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம். நோஸ் ரேடியஸ்னால் அது வந்து ஒரு முக்கியமான பார்ட்ஸு. நோஸ் ரேடியஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபினிஷிங் அதிகமாக கிடைக்கும்.
ஃபினிஷிங் வந்து புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வருதுன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்மால் நோஸ் ரேடியஸ் இருக்கிறது தான் காரணம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் நாமன்கிளச்சர் எல்லாமே வந்து ஹஜ்ரா சௌத்ரி புக்கும் நிமி புக்கும் ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அதை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க ஆங்கிள் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.